வணக்கம். கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா தன்னோட ஆசைகள் எல்லாம் சுருக்கிக்கிட்டு தன் குழந்தைகளுக்காகவே தன் வாழ்நாள் முழுசும் உழைச்சு ஒரு வீட்டை கட்டுறாங்க. அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கல்லையும் அவங்களோட வியர்வையும் தியாகமும் கலந்திருக்கு. அப்படியே நாட்கள் ஓடுது. குழந்தைங்க மேல இருக்கிற கண்மூடித்தனமான அன்பால அந்த சொத்தை முழுசா அவங்க பேருக்கே எந்த மறுப்பும் இல்லாம எழுதி கொடுத்துடுறாங்க. ஆனா அந்த எல்லையில்லா அன்புக்கு அவங்களுக்கு கிடைச்ச விலை என்ன? ஒரு மூத்த குடிமகனோட அமைதியான கண்ணீரும் தியாகமும் எப்படி ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டமா மாறுது அப்படிங்கறத பத்தின ஆழமான உண்மைகளை தான் இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த வரிகள் எவ்வளவு ஆழமானதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சொத்து அப்படிங்கிறது வெறும் காகிதம் கிடையாது. அதுல பெற்றோரின் உழைப்பு, நம்பிக்கை, கண்ணீர் அடங்கி இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான பூர்வீக வீடு அன்பின் அடையாளமா எந்த நிபந்தனையும் இல்லாம பிள்ளைகளுக்கு தான பத்திரம், அதாவது கிஃப்ட் டீட் மூலமா மாத்தி தரப்படுறது. ஆனா அந்த காகிதத்துல கையெழுத்து போட்ட சில நாட்களிலேயே அந்த அன்பான வீடு எப்படி ஒரு துரோகத்தின் களமா மாறுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சமூகத்தோட ரொம்ப கசப்பான ஒரு நிஜம். சொத்து கைமாறின உடனே அந்த வீட்டின் சுவர்கள்ல துரோகம் ஒட்டிக்கிறது ரொம்பவே வலி தரக்கூடிய ஒரு விஷயம். அன்பின் விலை என்ன, நம்பிக்கை எப்படி துரோகமா மாறுதுன்னு பாப்போம். ஒரு சட்டபூர்வமான தான பத்திரத்துல கையெழுத்து போட்ட பிறகு அதுவரைக்கும் பாசமா இருந்த பிள்ளைகள் தங்களோட உண்மையான முகத்தை காட்டத் தொடங்குற நெஞ்ச உருக்குற நிஜத்துக்குள்ள நாம இப்ப போக போறோம். பெற்றோரோட எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில இருக்கிற அந்த இருண்ட வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் நம்ம குழந்தைங்க நம்மளை பாத்துக்குவாங்க, முதிர்ந்த வயசுல கொஞ்சம் அரவணைப்பா இருப்பாங்க அப்படிங்கிற பெற்றோரின் எதிர்பார்ப்பு. ஆனா மறுபக்கம் இருக்கிற துயரமான உண்மை என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஆடம்பரமான வீட்டுக்குள்ள உணர்வு பூர்வமா கைவிடப்பட்ட முதியவர்கள், யாரும் பேச நாதியற்ற தனிமை, உடல் ரீதியான புறக்கணிப்பு, அப்புறம் அவங்க தனியா உட்கார்ந்து சாப்பிட்ற அந்த வெறுமையான சாப்பாட்டு மேஜைகள். நிஜமா சொல்ல போனா அந்த தனிமையின் வலி ஒரு மரணத்தை விட ரொம்ப கொடியதுங்க. இப்போ இந்த கேள்வியை உங்க மனசுக்குள்ள ஆழமா கேட்டுக்கோங்க. தான பத்திரம், அதாவது கிஃப்ட் டீட் எழுதி கொடுத்துட்டா பெற்றோரின் உரிமை நிரந்தரமா போயிடுமா? பல முதியோர்கள் தங்களை நிராதரவானவங்களா, சக்தியற்றவங்களா உணர்ற தருணம் இதுதான். எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டோமே, இனி நமக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கண்ணீரோட முடங்கி போற பல பெற்றோர்களை பார்க்க நான் நேரடியா கேக்குறேன். உங்களோட உரிமை உண்மையிலே போயிடுச்சா? சட்டத்தின் மிகப்பெரிய ஆயுதம். பாதிக்கப்படக்கூடியவர்களை சட்டம் எப்படி பாதுகாக்கிறது? இல்லவே இல்லைங்க. துயரத்துல தவிக்கிற முதியோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா சட்டத்தோட மிகப்பெரிய ஆயுதம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நீதிமன்ற அறையோட விறுவிறுப்ப இப்போ உங்க கண்முன் கொண்டு வாங்க. உங்களை நடுத்தெருவுல நிராதரவா நிறுத்தினவங்களுக்கு எதிரா இந்திய சட்டம் ஒரு மாபெரும் கேடயமா எப்படி மாறுதுன்னு பாப்போம். இந்த சட்டத்தோட பேரை நல்ல கவனிங்க. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007. இது வெறும் சட்ட புத்தகம் இல்லங்க, இது முதியோர்களுக்கான ஒரு உயிர் மூச்சு. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு அன்பா எழுதி தந்த தான பத்திரத்தை ரத்து செய்ய முடியும்னு இந்த சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமாங்க, பிள்ளைங்க பெற்றோரை கவனிக்காம விட்டா அந்த தான பத்திரம் செல்லாதுன்னு அறிவிக்கலாம். உங்க சொத்து உங்களுக்கே திரும்ப வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம உங்களை வீட்டை விட்டு துரத்தின அதே பிள்ளைங்களை அந்த வீட்டை விட்டு வெளியேற்றவும் இந்த சட்டம் அதிகாரப்பூர்வமா அனுமதிக்குது. உங்க கண்ணியத்தை மீட்க அந்த துரோகத்தின் காகிதத்தை கிழித்தெறிகிற உரிமை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. உயர் நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இது ஒட்டுமொத்த தேசத்திற்கான ஒரு முன்னுதாரணம். ஆனா நாங்க பத்திரத்துல எங்களை கவனிக்கணும்னு எந்த நிபந்தனையும் எழுதலையே, அப்புறம் எப்படி நாங்க சொத்தை திரும்ப கேட்க முடியும் அப்படின்னு நிறைய முதியவர்கள் பயப்படுறாங்க. அந்த பயத்தை உடைக்கிற கர்நாடக உயர்நீதிமன்றத்தோட இந்த வார்த்தைகளை படிச்சு பாருங்க. பெற்றோரை பராமரிப்பது பிள்ளைகளின் தார்மீக மற்றும் சட்டப்பூர்வமான கடமை. அதை தனியா பத்திரத்துல எழுத வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு உறுதியான வார்த்தைகள் பாத்தீங்களா? நீ எனக்கு சொத்தை எழுதி கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடு போடுவேன்னு பேரம் பேசுற பிள்ளைகளுக்கு விழுந்த சவுக்கடி இது. பத்திரத்துல நிபந்தனை இல்லைனாலும் உங்களை கவனிக்க வேண்டியது அவங்களோட கடமை. அதை அவங்க மீறினா சட்டம் உங்க பக்கம் வந்து நிற்கும். நீதியை எங்கே தேடுவது? உங்களுக்கு உதவ தயாராக உள்ள அதிகாரிகள் யார் யார்? சரி, எனக்கு அநீதி நடந்துடுச்சு, எனக்கு சாப்பாடு தர மறுக்கிறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை ஆனா மருத்துவ செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, வீட்டை விட்டு துரத்துறாங்க, நான் இப்போ யாரிடம் போறது? கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. நீங்க ஒருபோதும் தனியானவர்கள் கிடையாது. உங்களுக்கு உதவ அதிகார அமைப்புகள் தயாரா இருக்கு. நீங்க உடனே RTO அப்படின்னு சொல்லப்படுற வருவாய் கோட்டாட்சியரை அணுகலாம். இல்லைன்னா துணை ஆட்சியர்கிட்ட, அதாவது சப் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கலாம். முதியோர்களுக்காகவே பிரத்யேகமா இயங்குற பராமரிப்பு தீர்ப்பாயத்துல தைரியமா உங்க குறைகளை சொல்லலாம். இது தவிர காவல் நிலையங்களும் மாவட்ட சட்ட சேவை ஆணையமும் முதியோர்களுக்கு இலவச சட்ட உதவிகளை வழங்க கடமைப்பட்டிருக்காங்க. நீங்க ஒரு படி எடுத்து வச்சு புகார் அளிச்சா போதும், ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் உங்களுக்காக சுழலத் தொடங்கும். இந்த அதிகாரிகளிடம் போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்படுற பாதுகாப்புகள் இதோ.
உங்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு தொகை கிடைப்பதை சட்டம் உறுதி செய்யும். நீங்க தங்குறதுக்கான வீட்டு வசதி, அத்தியாவசிய மருத்துவ உதவிகள் உடனே செஞ்சு தரப்படும். இது எல்லாத்துக்கும் மேல உங்களை ஏமாற்றி வாங்கப்பட்ட அந்த தான பத்திரம் முழுமையா ரத்து செய்யப்படும். ஒருவேளை உங்களை அவங்க வீட்டை விட்டு வெளியேற்றியிருந்தா எந்த அதிகாரத்தோட உங்களை வெளியேற்றினாங்களோ அதே அதிகாரத்தை உடைச்சு மீண்டும் உங்களை உங்க சொந்த வீட்டுக்குள்ள நுழைய வைக்கிற உரிமை இந்த சட்டத்துல இருக்கு. இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இல்லையா? உங்களை பாதுகாக்கும் முன்னெச்சரிக்கைகள். பத்திரத்தில் கையெழுத்திடும் முன் கவனிக்க வேண்டியவை. இதுவரை நடந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பார்த்தோம். ஆனா இதுவரைக்கும் தங்கள் சொத்துக்களை கொடுக்காத, இனிமேல் கொடுக்கலான்னு நினைக்கிற பெற்றோர்கள் கிட்ட நான் நேரடியா ஒன்னு சொல்ல விரும்புறேன். அன்பின் பெயரால நீங்க செய்யற ஒரு சின்ன தவறு உங்க எதிர்காலத்தையே இருட்டாக்கலாம். இந்த 4 படிகளும் உங்க எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு கவசங்கள்னு நினைச்சுக்கோங்க. படி 1, நீங்க எழுதி கொடுக்கிற பத்திரத்துல என்னை என் இறுதி காலம் வரை பராமரிக்கணும் அப்படிங்கிற நிபந்தனைய தெளிவா குறிப்பிட சொல்லுங்க. படி 2, வாழ்நாள் முழுசும் இந்த வீட்ல வசிக்கும் உரிமை எனக்கு இருக்கு அப்படிங்கறத பத்திரத்துல பதிவு பண்ணுங்க. படி 3, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல சட்ட ஆலோசகர்கிட்ட ஆலோசனை பெறுங்க. படி 4, இது ரொம்ப முக்கியம். உணர்ச்சி வசப்பட்டு உங்க முழு சொத்தையும் ஒரே நேரத்துல பிள்ளைகளுக்கு மாத்தி எழுதி தராதீங்க. உங்க கையில இருக்கிற பொருளாதார சுதந்திரம் தான் உங்க முதுமையின் முதல் பாதுகாப்பு. இதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. சொத்து என்பது வெறும் காகிதம் அல்ல, உங்கள் கண்ணியத்தை மீட்டெடுத்தல். இது வெறும் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க. இது ஒரு மனித உணர்வு, கண்ணியம் சார்ந்த பிரச்சனை. ஒரு அம்மா அல்லது அப்பா தங்களோட இளமை முழுசியும் தொலைச்சு உருவாக்கின சொத்தை நன்றி கேட்டத்தனமா பிடுங்கிக்க எந்த பிள்ளைக்கும் உரிமை இல்லை. சட்டம் உங்க கவசம், உங்க கண்ணியம் நிரந்தரமானது. இந்திய சட்டம் முதியோர்களோட கண்ணீரை துடைக்க எந்த ஒரு ஏமாற்ற ஒப்பந்தத்தையும் கீழ்த்தறிய எப்பவும் தயாரா இருக்கு. வயசான காலத்துல கைகளை நீட்டி யாசிக்கிறதுக்காக நீங்க அந்த வீட்டை உருவாக்கல. அந்த வீட்டுல கம்பீரமா வாழறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. உங்களை வளர்த்தவங்களை மதிக்கிறது தான் உண்மையான அறம். நம்ம பெற்றோரை நாம எப்படி நடத்துறோமோ அதுவே நாளைக்கு நம்ம பிள்ளைகள் நம்மளை நடத்தும் விதம் அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் உணரணும். நீதியின் குரலா ஒலிக்கிற இந்த சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச முதியோர்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க. அவங்க கண்ணியத்தை காக்க உதவுங்க. உங்க பெற்றோருக்கு நீங்க கொடுக்க போற உண்மையான பரிசு அன்பா இல்ல வெறும் காகிதமா? சிந்திப்போம்.